ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அரை சன்ஷைன் காலை ஜெப தியானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாருங்கள் நாம் கர்த்தரை தொழுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஜெப தியானத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாங்கப்பா. நீங்கள் வந்து ஆரம்ப ஜெபம், ஆண்டவரே பாடல் ஆராதனை, வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற தெய்வ ஊழியக்காரர், கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தும். இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்மையாய் இருக்கட்டும். உம்முடைய இந்த ஜெப வேலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருப்பது அவருடைய கிருபையாக இருக்குது. எத்தனை நன்மைகளை நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். எண்ணி அவருக்கு துதி செலுத்த வேண்டாமா பிரியமானவர்களே? ஆகவே இந்த காலை வேளையில் நாம் இந்த வேளையில் தேவ சமூகத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தான் ஒரு பெரிய பாரமாக தெரியும். ஆண்டவருக்கு அதெல்லாம் லேசான காரியம். ஆகவே அவரை குறித்து பாடி லேசான காரியம், எதுவும் நமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆண்டவருக்கு கடினமானது எதுவுமே கிடையாது. நமக்கு தான் கடினமாய் தோன்றும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தார். மண்ணாய் போகிற நமக்கு மண்ணாவை கொடுத்து அழகு பார்க்கிறார். எல்லாம் அவருக்கு லேசான காரியம். அவருக்கு கடினமான எதுவும் இல்லை. கூழாங்கல்லாலே கோலியா வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்ததும் லேசான காரியம்.
வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். கூழாங்கல்ல எவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார். அதை போல எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து போடுவார். அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைங்க. கற்பாறை போல கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம். கச்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பேலனுள்ளவன் பேலனற்றவன், பேலனுள்ளவன் பேலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். God bless you. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 வரை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோசப் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய ஆண்டு 2024 கூட கர்த்தர் மீண்டுமாக அடிமை கொண்டு இந்த நாளில் நியூ கிரேஸ் டிவி மூலமாக
கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலூட கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக நம் கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் நல்ல தேவனைமை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களோடு இடைபெடுவீராக ஆண்டவர். இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் மூலமாக அடிமையோடு நீர் பேசுவீராக ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். இந்த வேளையில கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில், மாபெரும் வல்லமை, 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 மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில், மாபெரும் வல்லமை. ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், உன்னத பலனை பெற்றிடுவோம். ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், உன்னத பலனை பெற்றிடுவோம். வல்லமை, வல்லமை, மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில், மாபெரும் வல்லமை. எழும்பட்டும், எழும்பட்டும், அக்கினி எழும்பட்டும், பறக்கட்டும், பறக்கட்டும், நேசக்கொடி பறக்கட்டும். எழும்பட்டும், எழும்பட்டும், அக்கினி எழும்பட்டும், பறக்கட்டும், பறக்கட்டும், நேசக்கொடி பறக்கட்டும். வல்லமை, வல்லமை, மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில், மாபெரும் வல்லமை. ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், உன்னத பலனை பெற்றிடுவோம். ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், உன்னத பலனை பெற்றிடுவோம். வல்லமை, வல்லமை, மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில், மாபெரும் வல்லமை. வல்லமை, வல்லமை, மாபெரும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில், மாபெரும் வல்லமை. உடைய பரிசுத்த இரத்தத்தில் ஜெயம் உண்டாண்டவரை, உடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒவ்வொருவருக்காக நீர் ஆண்டவரை சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்திருக்கிறீர் ஆண்டவரை. மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பாவங்கள் சிவேறிருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே அப்பா. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீதும் ஆண்டவரை, அந்த இல்லத்தில் ஆண்டவரை உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரை. யார் யார் என்னென்ன தேவையோடு குறைகளோடு அமர்ந்திருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மீதும் வெளியேறப்பட்ட ரத்தம் அந்த இல்லத்தில் தெளிக்கப்படட்டும். சகல தடைகளை நீக்கி போடுவீராக. இந்த புதிய ஆண்டில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரை. அல்லேலூயா. ரபா நீமா ஷகதலபா, ரூபா நாமா ஷகதல் அந்தலபா, விகதா நமா ஷகதலபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக பேசுவீராக ஆண்டவரை. இந்த நியூ கிரேஸ் சிட்டி பார்க்கக்கூடிய எல்லாருக்காக நீர் இடைவிடுவீராக ஆண்டவரை. என்னென்ன தேவையோடு, என்னென்ன ஆண்டவரை விண்ணப்பங்களோடு உடைய சமூகத்தில் அப்பா காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக ஆண்டவரை. அடிமை மறைத்து நீங்கள் பேசுங்க. உடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் அப்படியே இந்த வார்த்தை மூலமாக நாம் தியானித்து கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அதுங்களா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுபட்டு ஒவ்வொருவருக்காக அவர் இரத்த சிந்தி மரித்தார். மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டது.
அந்த வேலையும் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே கர்த்தருடைய தூதன் அந்த கல்லின் மேலே அந்த கல்லை புரட்டி மேலே உட்கார்ந்தா. அப்படியாம கர்த்தருடைய தூதன் அங்கு கடந்து வந்தார். தேவதூதன் அங்கு கடந்து வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தாராமா. வானத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவதூதர்கள் பரலோகத்தில் திரளாக இருக்கிறார்கள். இயேசு மரித்த போதோ, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போதோ, இயேசு 3வது நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்த நேரம் வந்துவிட்டது. அந்த வேளையில் தானே தேவதூதன் அங்கிடத்தில் கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். இந்த கல்லை புரட்டப்பட்டது, உட்கார்ந்தான். அந்த கல் சாதாரண கல் இல்லை, அது முத்திரை வைக்கப்பட்ட கல். அதை சாதாரண மனிதர்கள் தள்ள முடியாது. அது அவ்வளோ ஒரு நல்ல வெயிட்டான அந்த கல்லை அந்த இடத்துல மூடப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல தானே தூதன் கல்லை புரட்டு அதன் மேலே உட்கார்ந்தா. அப்படியாமா. அப்போது தேவதூதன் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கெல்லாம் பணிவிடை செய்கிறார்கள். ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஏசப்பா பிறக்கும்போது கூட, பிறக்கிறதுக்கு முன்னால் கூட தேவதூதன் அங்கே இதோ உங்களுக்கு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி அந்த இடத்துல இயேசு பிறப்பை பற்றி அவர் சொல்கிறார். இந்த மாதிரி கன்னி கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயா என்று. கடந்த மாதத்தில் கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த வசனத்தை தியானித்தோம். அந்த இடத்துல கூட தூதன் வந்திருந்தார். தூதன் பிறப்புக்கு முன்பாகவே நற்செய்தி கொடுக்க வர்றார். இந்த இடத்துல மரித்து அவர் உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுக்கு முன்பாகவே தூதன் அங்கே நிற்கிறார் வாசலில். அப்பொழுது அதே மத்தேயு 28:3 வசனம் சொல்லுது, அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்ததாமா. அவருடைய ரூபம் எப்படிங்க? மின்னலை போல. அவர் மின்னல் எப்படிங்க? பழச்ச மின்னலை பார்க்க முடியாது, பார்த்தா நமக்கு அப்படியே ஒரு கண்ணு கூசும். அப்படிப்பட்ட ஒரு மின்னலை போல தூதன் அங்கே கடந்து வந்திருந்தார். அவருடைய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெண்மையாக இருந்ததாமா. உறைந்த மழையை போல வெண்மையாக, அவ்வளோ ஒரு வெளிச்சம், அவ்வளோ ஒரு பிரகாசம். தேவதூதன் நிற்கும் போதே அந்த ஹால், வீடாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், அந்த இடமே ஒரு பிரகாசமாக இருக்கும், ஒரு மகிமையாக இருக்கும். அந்த இடத்துல என்ன இருந்தாலும் அப்படியே தெரியும், ஒரு வெளிச்சம். ஒரு நல்ல இருட்டான பகுதியில் நல்ல பவர் வாஷ், நல்ல ஒரு 1000 வால்ஸ் பல்பு வச்சு பாருங்கள், அங்கே நிற்க முடியாது, அவ்வளோ ஒரு பவர். அந்த மாதிரி தேவதூதன் இங்கே வந்தபோதோ அவ்வளோ வெண்மையாக இருந்ததாம், அவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது. இப்போ தேவதூதன் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும். தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள், அவர் பணிவிடை செய்கிறார், நமக்கும் பணிவிடை செய்கிறார். நம்ம போகும்போதும் வரும்போதும் தேவதூதர்கள் கூட இருக்கிறாங்க. நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது நம்மளுடைய பிரயாணத்தில் எல்லாம் தேவதூதன் நம்மளை பாதுகாப்பாக கர்த்தர் அனுப்புகிறாரு. எந்த தீங்கும் தொடக்கூடாது, நம்மளை எந்த பிசாசின் ஆவி பிள்ளைகளை தொடக்கூடாதுன்னு தேவதூதன் முன்னும் பின்னும் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறாங்க. ஒன்று நாம் செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், ஆண்டவரோடு சொல்லிட்டு போக வேண்டும். ஊழியத்துக்கு போகிறோமா, வேலை காரியமாக போகிறோமா, ஆண்டவரே நான் இங்கே போகிறேன், நீங்கள் கூட வாங்க, இந்த தூதனை அனுப்புங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் தூதனை அனுப்புவார். இந்த இடத்துல தேவதூதன் கல்லை புரட்டி போட்டா. அப்படியாமா. இந்த நாட்களில் ஏதாவது ஒரு தடையான கல்கள் காணப்படுகிறதா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தூதன் அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். அந்த அப்படிப்பட்ட கல்களை எல்லாம் விலக்கி போடுவாராமா. அப்போது மத்தேயு 28:5 சொல்லுது, தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அப்போது தூதன் ஸ்திரீகள், அங்கே நிறையா ஸ்திரீகள் இருந்தாங்க, நிறையா ஸ்திரீகள். அப்போ அந்த இடத்துல ஸ்திரீகள் போடப்பட்டிருக்கிறது. அப்போ பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் தம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டாரு, அவங்க இல்லை. தேவதூதன் கல்லை புரட்டினாங்க. அந்த இடத்துல இவங்க ஸ்திரீகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கல்லறைக்குள்ளே ஏசப்பா பார்க்கலாம், அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் இங்கே இல்லை அப்படின்னு தூதன் அந்த இடத்துல ஸ்திரீகளை நோக்கி சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், அந்த இடத்த பாருங்கங்கிறாங்க. போய் பார்க்க அங்கே ஒன்றுமே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டார். தேவதூதன் கல்லை புரட்டினவே உயிர்த்தெழுந்து அவர் ஆண்டவர் அந்த கல்லறை விட்டு வெளியே வந்திருப்பார். அப்போது அந்த இடத்துல ஒரு பயங்களும் உண்டாயிருச்சு அவங்களுக்கெல்லாம். தேவதூதன் நிற்கிறாரு, இவங்களை பார்த்தோன்னே ஒரு பயம் உண்டாச்சு. அதனால் தூதன் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. அதனால் ஏதாவது பயப்படக்கூடிய சூழ்நிலை வருதா, பயப்படாதீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். வேலை காரியமாக, குடும்ப காரியமாக,
ஏதாவது காரியத்தில் நீங்கள் பயந்துருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம தூதர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் சில நேரம் பயப்பட மாதிரி சூழ்நிலை வர்ற மாதிரி இருக்கும். கலங்காதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவா. நமக்கு எல்லா விதத்திலும் அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவா. நம்ம அவரை சார்ந்திருக்க வேண்டும், வேதத்தை சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரோடு பேச வேண்டும். அதிகாலையில் அவர் எழுந்து, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் கூட இருங்க, எனக்கு ஒரு தொழில் காரியத்தில் ஜெயத்தை தாங்க, ஊழியத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, எல்லா விதமான நன்மையான ஈவுகளை தாங்க ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவா, நமக்கு உதவி செய்வா. உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு துணையாக இருக்கிறாராமா. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். அவர் மரித்தது உண்மைதான், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறார். சதா காலம் உயிரோடு இருந்து நம்மளை பாதுகாக்க வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் அவருக்காக நாம் இருக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய காரியத்தெல்லாம் அவர் பொறுப்படுத்துக்குவார். அவர் நம்மளுக்குள்ள ஆளுகை செய்வார். இந்த 2024 இந்த புதிய ஆண்டில் இந்த ஜனவரி மாதம் கர்த்தர் நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறோ அதை செய்வாராமா. என்னடா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. யோபு 19:25 சொல்லுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறா, என் வீட்டில் இருக்கிறார்னு சொல்லிகிட்டே இருங்க. அவர் கூட இருப்பார். இந்த மரித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்து இந்த நாளிலே, இந்த நேரத்து, இந்த வேளையில் என்னோடு இருக்கிறா. அவர் கூடவே இருக்கிறார். நான் போகும்போதும் வரும்போதும் என் வேலை ஸ்தலத்தில், என்னுடைய பிரயாணத்தில் கூட இருக்கிறார் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் நன்மையான ஈவுகளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். குடும்ப காரியமாக, வேலை காரியமாக, என்ன காரியமாக இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் கூட வாங்க, என்னோடு இருந்து என்னை வழி நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்து நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராமாம். அதில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நாம் சாந்தமாக இருந்து ஆண்டவரோடு இருக்கும்போது நம்ம பூமியை சுதந்தரித்து கொள்வோம். உலகத்தில் உபதரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அவருக்கு வந்த பாடு யாருக்கும் வரல. அவர் எல்லா பாடுகளை சகித்தார். உலக மக்களுக்காக எல்லா பாடுகளை சிலுவையிலே சுமந்தார். மத்தேயு 8:17 நம்மளுடைய பலகீனங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நோய்களை சுமந்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார். நம்ம பாவங்கள் சிவேர் இருந்தால் அதை பஞ்சை போல வெண்மையாக்கி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரோடு இருக்க வேண்டும், அவருடைய சிலுவையை நினைக்க வேண்டும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நினைக்க வேண்டும். அவருக்காக நம் ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவரோட காரியத்தில் உதவியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்ல வேண்டும். அறியாத ஜனங்களுக்கு எத்தனையோ பேர் இருளில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க, பாடுகள் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏசப்பா இந்த பூமியில் கடந்து வந்து நமக்காக 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் அறியாமல் இருள் இருக்காங்க, அவங்களையும் வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும். நாம் எப்படி வெளிச்சத்தில் இருக்கிறோமோ அந்த இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த சத்தியத்தை சொல்ல சொல்ல தேவன் நம்மளே ஆசீர்வதிப்பா, நம்மளே ஆவியினால் நிரப்புவா, நம்மளே அக்கினினால் நிரப்புவா. மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க கொடுக்க நமக்கு புது புது வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அவர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவியாக இருப்பார். ஆமாம், அதில் நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் கர்த்தர் பாதத்தில் வைத்து நாம் ஜெபத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். ஆகையால் யோசுவா 1:5 சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு. அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்ம பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்கிறார். ஆகையால் நம்ம கூட இருந்து எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர் சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே என்னை வல்லமையாக பயன்படுத்தும், அக்கினியாக பயன்படுத்தும், என்னை ஆண்டவரே உம்மை போல மாற்றுமப்பா என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயு 28:20 சொல்லுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் அவர் கூட இருப்பாராமா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் சரி, இன்றும் சரி, என்றும் மாறாதவர் தான். ஆனால் உலகத்தின் முடிவர் இந்த சகல நாட்கள் நம்ம கூட இருந்து நம்ம வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா விதத்திலும் அவர் நம்மளை உயர்த்தும்படி காத்து கொண்டு இருக்கிறார்.
நாம் அவரை சார்ந்து அவருடைய பணிகளை செய்யும்போது, அவருக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவியாக இருக்கும்போது, கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லா காரியம் ஜெயமாக்கி தருவா. நம்மளே ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம உற்றார் உணவை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் என்ன பண்ண வேண்டும்? மற்றவங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மத்தேயு 28:18 சொல்லுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கலாமா? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எல்லா அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவரோட பிள்ளைகள் நாம். அப்போது அந்த அதிகாரம் அவர் கொடுத்திருக்கப்பட்டபடினால, அந்த அதிகாரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தருவா. நம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நம் சுற்றில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் உலகத்தில் விபத்துகள் ஏற்படுகிறது, ஒவ்வொரு நாளும் இயற்கை மூலமாக அங்காங்கு அழிவுகள் ஏற்படுகிறது, ஒவ்வொரு நாளும் வியாதிகள் பெருகி கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க, நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நாம் விடுவிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், விசுவாசிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டோம், ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவரோட சித்தம் என்னமோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அவரோட என்ன சொல்கிறார்? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க சொல்கிறாரு. ஆகையால் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அவர் கொடுத்த அதிகாரம் பிள்ளைகளுக்கு உண்டு. அப்பாவோட சொத்து பிள்ளைகளுக்கு தான். அவருக்குள்ள எல்லா அதிகாரம் இருக்கிறபடினால நம்மளையும் அந்த அதிகாரியாக மாற்றுறாரு. ஒன்று அவரோட கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது அவர் கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். நம்மளை எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்து நம்மளை மேன்மையாக வைப்பாராமா. சகல ஜனங்களை பார்க்கலும் கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வைப்பார். நம்ம அழியக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம போய் கொண்டிருக்கிற ரோட்டில் எத்தனையோ பேர் பாடுகளோடு நெருக்கத்தோடு பார்க்குறோம். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்களே, அவர்களை ஆசீர்வதியும். உணவில்லாத உணவை தாங்க ஆண்டவரை, உடையில்லாத உடையை தாங்க, வீடு வாசலை தாங்க ஆண்டவரை. பாடுகளோடு நெருக்கத்தோடு வியாதியோடு இருக்கிறவரை சுகப்படுத்துங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது எத்தனை பேர் பலவிதமான வியாதியில் நெருக்கத்தில் இருக்கிறாங்க. கடந்த மாதத்தில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த ஒரு அம்மாவுக்கு கால் நடக்க முடியாத ஒரு பலகீனத்தோடு இருந்தாங்க. அந்த தாயாருக்காக நானும் சகோதரரும் ஊழியர்களும் போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். ஆண்டவரே, சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பான்னு. அவங்க போகும்போது எத்தனை ஜனங்கள் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது இவ்வளோ சோகமாக இருக்கிறாங்க, இந்த வியாதி பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த பாடுகளோடு நெருக்கத்தோடு இருக்கிறவங்களை ஜெபிக்கும்போது கர்த்தர் அங்கே அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்க மாட்டோமா என்று ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம அவங்களுக்காக மன்றாட வேண்டுமா என்று அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருக்காக மன்றாடி ஜெபித்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க யாராவது குடும்பத்தில், சொந்த பந்தத்தில் பாடுகளோடு நெருக்கத்தோடு வியாதியோடு இருந்தால் அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்களோட பேர்களை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அவங்களுக்கு சுகப்படுத்துவா, கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்வா. அதனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகல நோயை நம்மளை விளக்குவாராமா. உபாகம் 7:15 சொல்லுது, சகல நோய் உன்னை விட்டு விளக்குவேன். யாத்ராக 23:25 சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவர்கள், அவர் உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பா, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லுது. இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்துருக்குற அந்த வேதாகமத்தில் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் சுகத்தை கொடுப்பா, கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பா, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பா. சில வருடங்களுக்குலாம் ஒரு சகோதரன் பாடுகளோடு நெருக்கத்தோடு இருந்தார். அவர் ஒரு டெய்லர் கடை வச்சுருந்தார். அப்போ அவருக்காக நான் ஒரு ஒயிட் ஷர்ட் தைக்கிறதுக்கு தான் அவருக்கு போயிருந்தேன். அப்போது அவருக்காக நம்மளோட ஊழியத்தை பற்றி சொன்னேன். இந்த ஊழியத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அவருக்குள்ள மனதில் ஏதோ ஒரு பயங்கள், பாடுகள், நெருக்கத்தோடு தான் இருந்தார். நான் சொன்ன அன்னைக்கு ஈவினிங்கே அவர் ஆலயத்துக்கு வந்து அங்கே வந்து ஜெபிச்சிருக்கிறாரு. ஊழியர்களை பார்த்து, மூத்த ஊழியர்களை பார்த்து ஜெபிச்சிருக்கிறாரு. அப்போ பெரிய ஒரு பிரச்சனை வர வேண்டி இருந்தது. ஆனால் அந்த ஊழியக்காரோட ஜெபம், அந்த ஆலயத்துக்கு வந்து அவர் ஜெபித்த ஜெபம் ஆண்டவர் கேட்டு அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை ஆக்கி அவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து இன்றைக்கி அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. இன்றைக்கி மனைவி பிள்ளைகளோடு அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு.
காரணம் அன்னைக்கு நான் உங்களுக்கு சத்தியம் சொல்லலைன்னா அவர் வேதனையோடு இருந்திருப்பார். அந்த பிரச்சனையில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். அந்த வேளையில் ஆண்டவர் என்னங்க கொண்டு போய் அவர்களுக்கு சத்தியம் சொல்லி ஆலயத்துக்கு வர சொல்லி இன்றைக்கி அவர் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. அதுபோல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வேதனையோடு பாடுகளோடு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம அவங்களுக்காக சத்தியத்தை சொல்லி ஆண்டவர் பக்கமாக அவர்களை கொண்டு வரும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சியாடும். ஒரு ஆத்மா மனம் திரும்பும்போது பரலோகம் களிகூரும். அப்போ அப்படிப்பட்ட நம்ம ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். நம்மளே ஜெபிச்சுட்டு நம்மளே அப்படியே நம்ம சுயமாக போகாதபடி மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்போது அந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். அந்த ஆத்மா பரலோகத்தில் தூதர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆகையால் நமக்கும் அந்த ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். யோபு நண்பனுக்காக வேண்டுதல் செய்தார். யோபன் சிறையிறப்பெல்லாம் மாற்றினார். யோபு முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை ஆசீர்வதித்து யோபை உயர்த்தினாராமா. யோபுடைய நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது 140 வயது வரைக்கும் அவர் பூர்ண வயதுள்ளவராய் மரித்தார். அவருக்கு எவ்வளோ பாடுகள் நெருக்கம் வந்த போது கூட அவர் ஆண்டவரையே சார்ந்திருந்தார். ஒரு வார்த்தை கூட அவர் ஆண்டவரை தூசிக்கலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் தான் சொன்னார். அந்த சோஸ்திரம் சொல்லவே ஆண்டவர் பார்க்குறாரு. அவருடைய பார்வை கடந்து வந்தது யோபு மேலே. யோபு 42:10 யோபு நண்பனுக்காக வேண்டுதல் செய்தார். அவர் சிறையிறப்பெல்லாம் மாற்றினார். யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த நாளில் ஊழியம் செய்கிறவர்களும் விசுவாசிகளும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிப்பார். உங்களை உயர்த்தி வைப்பார், மேன்மையாக வைப்பார். அவரே சார்ந்திருங்க. யாப்பேசை நோக்கி பாருங்கள். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தார். ஆண்டவரே அப்பா, என் தீங்கை என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லைகளை விசாலப்படுத்தும் என்று இஸ்ரவேல் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டாராமா. அப்போ அவருடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தினார். தீங்கு துக்கப்படுத்தாதபடி விஸ்தாரப்படுத்துவார். நம்மளுடைய ஊழியத்தை விஸ்தாரப்படுத்துவார். நம்மளோட வேலையில் தொழிலில் ஒரு விசாலம் உண்டாகும். நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவர் நமக்கு எல்லா விதத்திலும் அவர் நம்முடைய கரம் பிடித்து நம்மளை நடத்துவாராமா. அவரை சார்ந்திருங்கள், அவரை பற்றி கொண்டிருங்கள். அவரையே சார்ந்திருக்கும் போது எல்லா விதத்திலும் நமக்கு உயர்த்துவார். ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னபடியே அவர் ஆசீர்வதித்தார். இதே போல் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார். ஒன்றுக்கு குறித்து கவலைப்படாதபடி சோஸ்திரத்தினாலும் ஜபத்தினாலும் தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். கர்த்தர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, மருவத்தில் கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ அங்கே கடந்து வந்து அவர்களை விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு? ஜெயத்தை கட்டளையிட என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறாங்களோ அந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம மத்தியிலிருந்து உலாவி கொண்டு இருக்கிறார். நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. துதிக்க துதிக்க அற்புதங்களை காண்பீர்கள். இந்த நாளில் கூட நம்ம அப்படியே இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவர் பாதத்தில் ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, உயிர்த்தெழுந்த இயேசுவே என் கூட வாங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே என்னுடைய வேலை ஸ்தலத்தில் உயர்வை தாங்க. இயேசுவே என்னுடைய படிப்பில் உயர்வை தாங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஜெபிங்க. என்னென்ன துறையில் இருக்கிறோம் அந்தந்த துறையில் இந்த வேலையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வா. ஊழியம் செய்கிறவர்களும் ஆண்டவரே என் ஊழியத்தை விசாலப்படுத்தும் என்று கேளுங்க. ஊழியத்தை விசாலப்படுத்துவா. அவரிடத்துல நம்ம கேட்குற ஒவ்வொரு ஜபத்துக்கும் அவர் பதில் தருவார். அப்படியே நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை அப்பா, இந்த புதிய ஆண்டில் அப்பா துதிக்கிற இந்த ஜனவரி மாதத்தில் தாம் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் என்னெல்லாம் கேட்குறார்களோ வாங்கப்பா, அதிகமாக ஒரு ஜபாவி அவர்களுக்குள் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் அப்பா. ரீபா நாமா ஷகாதா லாபா ராபா நன்றி செலுத்துகிறோம். மத்திய 28 நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரை உலகத்தின் முடிவு வரையந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னீரே.
ஒவ்வொருவரோடு இருப்பீராக ஆண்டவரை. அவருடைய வேலை ஸ்தலர் இருங்க, படிக்கக்கூடிய பிள்ளைகளோடு இருங்கப்பா. நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரை. துதிக்கிறோம். கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் கடன் பிரச்சனை இருந்தெல்லாம் ஒரு விடுதலை தாங்க. அதுக்கெல்லாம் பணம் வர வேண்டிய அந்த பணங்கள் எல்லாம் கையில் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அதுக்கெல்லாம் ஆண்டவரை இந்த பேங்க் லோன் இருக்கும், அந்த பேங்க் கடன் எல்லாம் கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. துதிக்கிறோம். வீட்டு வாங்கி கடன் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டு கடன் எல்லாம் ஆண்டவரை கட்டி முடிக்க கிருபை தருவீராக. நன்றி செலுத்துகிறோம். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஊழியக்காரர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. ஊழியத்தில் ஒரு பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ரீபா நாமா ஷகாதா லாபா ராபா. ஆவியானவர் தாமே நீங்கள் இறங்கி வருவதற்காக சோஸ்திரம். ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து கொண்டிருப்பதற்காக சோஸ்திரம். எல்லா நெருக்கத்திலிருந்து விசாலப்படுத்துவதற்காக சோஸ்திரம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. ரீபா நாமா ஷகாதா லாபா ரூபா நாமா ஷகாதா லாபா ரிகாதா நாமா ஷகாதா லந்தாலாபா ரிகாதா நாமா ஷகாதா லாபா. நானே உங்களுக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதில் உங்களை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். என் சமூகம் உங்களுக்கு முன்னே செல்லும். நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். ரீபா நாமா ஷகாதாலாபா. என் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போதெல்லாம் நான் உங்களோடு இடைபடுவேன். என் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போதெல்லாம் அந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ரீபா நாமா ஷகாதாலாபா ரீகாதாலாபா ஷகாதாலாபா. பாடுகளோடு கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்கள் எல்லாம் நீர் தொடுவதற்காக நன்றி ராஜா. நம்முடைய வார்த்தை கடந்து வந்தமைக்காக நன்றி ராஜா. சகலத்தின் நன்மையினால முடிசூட்டும். ரீபா நாமா ஷகாதாலாபா. கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் அசைவாடுவீராகண்டவர. ஒவ்வொரு இல்லத்தில் அசைவாடுவீராகண்டவர. ஒவ்வொரு சபையில் அசைவாடுவீராகண்டவர. இங்கெல்லாம் ஊழியர்கள் போகிறார்களோ வருகிறார்களோ ஊழியத்தின் பாதையில் ஊழியர்களோடு இருப்பீராகண்டவர. ரீபா நாமா ஷகாதாலாபா. ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. நெருக்கத்தோடு ஆண்டவரை பாடுகளோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரை சந்திப்பீராகண்டவர. பலகீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராகண்டவர. எல்லாருக்கும் நீர் உதவி செய்து ஆண்டவரை மேன்மையாக வைப்பதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே நீர் அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்யப்போவதற்காக சோஸ்திரமப்பா. இங்கெல்லாம் போய் வருகிறார்களோ ஆண்டவரே வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொள்ளும். நம்முடைய அக்கினி ஸ்தம்பம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எலிசாவை சுற்றிலும் ஆண்டவரை அக்கினி ரதங்களும் குதிரைகள் இருந்த வண்ணமாக ஆண்டவரை ஒவ்வொரு திருச்சபையில சுற்றிலும் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் உன்னுடைய அக்கினி ஸ்தம்பம் காணப்படட்டும் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரை. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். God bless you.